நமக்கு இருக்கும் ஒரே தரவு மணிமேகலை. ஆசிவக மெய்யியல் தத்துவத்தின் மிகச்சிறந்த கருத்தியல். அதற்கு வெளியால் நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை. எல்லையில் பொருள்களில் எங்கும் எப்பொழுதும் புள்ளி கிடந்து புலப்படுகின்ற வரம்பையில் அறிவன் இறை. யார் இறை? இப்போ வள்ளலார் சொல்லுவார். வள்ளலார் கிட்டத்தட்ட ஒரு 9 வெளியே சொல்கிறாரு. இப்போ சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்துக்கு வெளியில் போனீங்கன்னா பால்வழி மண்டலம், பால்வழி மண்டலத்துக்கு மேலே போனீங்கன்னா பால்வழி மண்டலம் என்பதே நட்சத்திர மண்டலத்தின் ஒரு சிறு கதிர்வீச்சு. இப்படி பல கதிர்வீச்சுக்கள் சேர்ந்த பெரும் மண்டலம் இருக்கிறது. இது போன்ற பல பெரும் மண்டலங்கள் சேர்ந்து ஒரு கருந்துளை சுழற்சியை உருவாக்குகிறது. வரம்பையில் அறிவுங்கிறான். அந்த உணரத்துக்கே உங்களுக்கு ஒரு வரம்பற்ற அறிவு வேணும். அதனால தான் உணர முடியும் அப்படிங்கிறார். உயிருங்கிறத தனியாக பிரிச்சுட்டாங்க. அது விண், அது நம்ம கண்ணுக்கு உங்கள் டெஸ்டிங்கெல்லாம் அது வராது, உங்கள் சோதனைக்கெல்லாம் அது இப்போ உட்படுத்த முடியாத ஒன்றா இருக்குது. வேற்று இயல்பு எய்தும் விபரீதத்தால் ஆதி இல்லா பரமா அணுக்கள் தீதுற்றியாவதும் சிதைவதும் செய்யா. இங்கே வரியில் ஒவ்வொரு சொல்லியும் ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அங்கே அணுன்னு சொன்னான், இங்கே பரமாணுன்னு சொல்கிறான். மணிமேகலை எதிர்ந்து 150. என் அணு குவாண்டம் தியரி வந்தது இப்போ 1875 இந்த காலகட்டத்தில், 900 காலகட்டத்தில் தான் விரிவடையுது. ஆனால் இந்த மணிமேகலை எழுதுனருக்கு முன்னாடியும் இருந்தது 4000 5000 ஆண்டு காலம். அப்போ இன்னைக்கு அணுகுண்டினுடைய விரிவாக்க தேரி என்ன இருக்குது? இந்த தேரியை என்னைக்கு சொல்லியிருக்காங்க தமிழா? ஏன் நம்மளால் அணுகுண்டு செய்ய முடியல? வேற அணு செஞ்சுருக்கான். அப்போ நம்ம எங்கே விட்டோம்? இந்த கோட்பாடுகளிலிருந்து, இந்த படிப்பிலிருந்து எங்கே போனோங்கிற கேள்வி வருது. அணுக்களின் திரட்சியான பொருட்களை உங்களால் பார்க்க முடியும், ஆனால் தனித்த ஒரு அணுவை பார்க்க முடியாது. அந்த தனித்த ஒரு அணுவை பார்க்க வேண்டும் என்றால் முதல்ல உலகத்தில் பள்ளி அமைச்சதே ஆசிவகர்கள் தாங்க. அந்த 7வது நிலை வந்தவங்களால் தான் வீடு அடைய முடியும். சாகா வரத்த நிலையை அவங்களால பெற முடியும். ஏன்னா அவங்களால மட்டும்தான் உடல் உயிரோடு இருக்கும்போதே உயிர்காந்த ஆற்றலை உடலுக்கு வெளியே கொண்டு வந்து, அவ்வாறு போனவர்கள் ஒளியின் வேகத்தை விட பன்மடங்கு வேகமாக பயணித்து தான் விண் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். ஆசிவக மெய்யியல் கோட்பாடுகளில் அதுக்கடுத்தது இங்கே பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஆசிவகமும் ஐயனாரும் என்ற ஒரு நூல் எழுதியிருந்தார். அதன் தரவுகளை வாசித்தோம். அணு கோட்பாட்டை பற்றி எழுதியிருந்தார். இவர்கள் நூல்கள் எதிலும் ஆசிவகத்தினுடைய மெய்யியல் கூறுகள் சுட்டப்படவில்லை. பெரும்பாலும் வரலாற்று தரவுகள் தான் இருக்கின்றன. நமக்கு இருக்கும் ஒரே தரவு மணிமேகலை. மணிமேகலை ஒரு பௌத்த நூல். சீத்தலை சாத்தனார் அந்த நூலை எழுதும் பொழுது மணிமேகலை என்ற ஒரு காப்பியத்தின் மூலம் அக்கால சூழலில் இருந்த சமயங்களை நமக்கு அதன் தத்துவ கூறுகளை நமக்கு வெளிக்கொணருகிறார். நேரடியாக பௌத்தம்தான் பெரிது என்று சொல்லிவிட்டால் அது சிறப்பாக இருக்காது என்ற கோணத்தில் மணிமேகலை சைவவாதியை அணுகி பேசுகிறார். உங்களுடைய சமயம் என்ன என்று, கோட்பாடு என்னவென்று ஜெயினர்களை கேட்கிறார், பூதவாதிகளை கேட்கிறார், நிகண்டவாதிகளை கேட்கிறார், மாலியவாதிகளை கேட்கிறார். இப்போ அப்படி ஒரு 9க்கு மேற்பட்ட சமயங்கள் அதில் குறிப்பிடப்படுகின்றன. அந்த வகையில் ஆசிவகர்களையும் அவர் உசாவுகிறார். ஆசிவகரை பார்த்து உங்களுடைய மெய்யியல் கூறுகள் என்ன என்று கேட்கிறார். அப்போ ஒரு ஆசிவகர் ஆசிவக கூறுகளை மணிமேகலையிடம் கூறுவதாக சீத்தலை சாத்தனார் அந்த நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். மணிமேகலை கேட்டுவிட்டு உங்களுடைய அந்த கருத்தியிலும் சொல் தடுமாற்றம் இருக்கிறது என்று கூறிவிட்டு வேறு அடுத்த ஒருத்தரை அணுகுகிறார்கள். இறுதியாக பௌத்த துறையை அணுகிறார். பௌத்த துறவி கொடுத்த பௌத்த மத தத்துவங்கள் மிக சிறப்பாக இருக்கின்றது, மற்ற யாவிலும் இது சிறப்புடையது என்ற பொருளில் பௌத்த மதம் மணிமேகலை பௌத்த மதம் தழுவுகிறார். இதுதான் அந்த நூலின் முக்கிய கரு. இப்படி
அந்த ஆசிவகர் மணிமேகலையிடம் கூறிய ஆசிவக கருத்து என்ன? இதுதான் இன்னைக்கு நம்ம கையில் கிடைச்சிருக்கிற ஆசிவக மெய்யியல் தத்துவத்தின் மிகச்சிறந்த கருத்தியல். அதற்கு வெளியால் நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை, எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. சரி, அப்படி என்ன அவங்க கூறியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஆசிவக நூலறிந்த புராணனை பேசும் நின் இறை யார், நூற்பொருள் யாது என மணிமேகலை வனவரா. அதுக்கு அவர் சொல்கிறார், எல்லையில் பொருள்களில் எங்கும் எப்பொழுதும் புள்ளி கிடந்து புலப்படுகின்ற வரம்பையில் அறிவன் இறை. நூற்பொருள் 5 உரந்தரும் உயிரொடு ஒரு நாள் வகையணு அவ்வணு உற்றும் கண்டும் உணர்ந்திட பெய்வகை கூடி பிரிவதும் செய்யும். நிலம் நீர் தீ காற்று என 4 வகையென வெவ்வேறாகி மலைமரம் உடம்பென திரள்வதும் செய்யும். வெவ்வேறாகி விரிவதும் செய்யும். அவ்வகை அறிவது உயிரெனப்படுமே. வற்பம் ஆகி உறும் நிலம் தாழ்ந்து சொற்படு சீதத்தொடு சுவைவுடைத்தாய் இழியென நிலம் சேர்ந்து ஆழ்வது நீர். தீ தெருதலும் மேல்சேர் இயல்பும் உடைத்து ஆம். காற்று விலகி அசைதல் கடன். இவை வேற்று இயல்பு எய்தும் விபரீதத்தால் ஆதி இல்லா பரமா அணுக்கள் தீதுற்று யாவதும் சிதைவதும் செய்யா. புதிதாய் பிறந்து ஒன்றில் புகுதா. முது நீரணு நில அணுவாய் திரியா. 1 2ஆகி பிளப்பதும் செய்யா. அன்றியும் அவள் போல் பறப்பதும் செய்யா. உலாவும் தாழும் உயர்வதும் செய்யும். குலாமலை பிறவா கூடும். பலவும் பின்னையும் பிரிந்து தம் தன்மையதாகும். மன்னிய வைரமாய்ச் செறிந்து வற்பமும் ஆம். வேயாய் துளைபடு பொருளாய் முளைக்கும். தேயா மதிபோல் செழுநில வரைப்பு ஆம். நிறைந்த இவ்வணுக்கள் பூதமாய் நிகழின் குறைந்தும் ஒத்தும் கூடா வரிசையில் 1 3/4 அரைக்கால் ஆயுறும். துன்றுமிக்கதனால் பெயர் சொல்லப்படுமே. இக்குணத்து அடைந்தால் அல்லது நிலனாய் சிக்கென்பதும் நீராய் இழிதலும் தீயாய் சுடுதலும் காற்றாய் அசைதலும் ஆய தொழிலை அடைந்திட மாட்டா. ஓரணு தெய்வக்கண்ணோர் உணர்குவர். தேரார் பூத திரட்சியுள் ஏனோர் மாலை பொழுதில் ஒரு மயிர் அறியார். சால திரள் மயிர் தோற்றுதல் சாலும். கருமம் பிறப்பும் கருநீல பிறப்பும் பசும் பிறப்பும் செம்பிறப்பும் பொன் பிறப்பும் வெண் பிறப்பும் என்று 6 பிறப்பிலும் மேவி பண்புரு வரிசையின் பாட்பட்டு பிறந்தோர் கழிவெண் பிறப்பில் கலந்து வீடு அணைகுவர். அழியல் வேண்டார் அது உரர் பாலர். இது செம்போக்கின் இயல்பு. பெறுதலும் இழத்தலும் இடையூறு உறுதலும் உருமிடத்தெய்தலும் துக்க சுகம் உறுதலும் பெரிதவை நீங்களும் பிறத்தலும் சாதலும் கருவில் பட்ட பொழுதே கலக்கும். இன்பமும் துன்பமும் இவையும் அணியெனத் தகும். முன்னுள ஊழே பின்னும் உருவிப்பது மற்களின் நூலின் வகை இது என்ன? இதுதான் அவர் சொன்ன கருத்து. மணிமேகலையிடம் ஆசிவகத்தை பற்றி அவர் கொடுத்த கருத்து. இதில் வியப்பு என்னென்னா, ஜைனம் துவக்கத்திலிருந்தே ஆசிவகத்தை இழிச்சி பேசிக்கின்னு இருக்குது. ஆசிவக ஒவ்வொரு கோட்பாடுகளையும் மிக எதிர்கொண்டு தாக்குவதில் ஜைனத்தை விட ஒரு பெரிய சமயம் இந்தியாவில் இல்லை. அந்தளவுக்கு ஆசிவகத்தை எதிர்த்து தாக்கக்கூடிய ஒரு சமயம். ஆனால் பௌத்தம் மாற்று சமயமாக இருந்தாலும், பௌத்த ஆசான் மாற்று சம தத்துவ கருத்துக்களை கொண்டவராக இருந்தாலும், ஆசிவக கருத்தியலை கூறும் பொழுது ஒரு ஆசிவக பெருஞ்சித்தர் கூறியிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி பிழை என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். இறுதியில் வரும்போது தான் சற்று நிலை தடுமாற்றம் இருக்கிறது. இன்பமும் துன்பமும் அணி எனத்தகும் என்கிறார் அவர். அந்த அணு கோட்பாடு உட்கோட்பாட்டை சரியாக விளங்கி கொள்ளாததன் விளைவாக அப்படி பதிவு செய்தாரா என்று தெரியவில்லை. அது ஆய்வுக்குரிய ஒன்று. இப்போ இந்த பாடலை விரிவாக பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ
எல்லையில் பொருள்களில் எங்கும் எப்பொழுதும் புள்ளி கிடந்து புலப்படுகின்ற வரம்பையில் அறிவன் இறை. யார் இறை? எல்லையில் பொருள்களில். இப்போ வள்ளலார் சொல்லுவார். வள்ளலார் கிட்டத்தட்ட ஒரு 9 வெளியே சொல்கிறாரு. இப்போ சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்துக்கு வெளியில் போனீங்கன்னா பால்வழி மண்டலம், பால்வழி மண்டலத்துக்கு மேலே போனீங்கன்னா பால்வழி மண்டலம் என்பதே நட்சத்திர மண்டலத்தின் ஒரு சிறு கதிர்வீச்சு. இப்படி பல கதிர்வீச்சுக்கள் சேர்ந்த பெரும் மண்டலம் இருக்கிறது. இது போன்ற பல பெரும் மண்டலங்கள் சேர்ந்து ஒரு கருந்துளை சுழற்சியை உருவாக்குகிறது. இப்படி போட்ட அது கேலக்சி, இந்த இப்படிப்பட்ட கருந்துளை மண்டலங்கள் பல சேர்ந்து வேறு ஒரு மையத்தை சொல்கிறது. இப்படி விரிந்து கொண்டே செல்கிறது வானம். இங்கே தான் குறிப்பிடுகிறான் எல்லையில் பொருள்களில். இது எல்லை இல்லை, எல்லையில் பொருள்களில். எல்லையற்ற எல்லா இடங்களிலும் இருக்கின்ற, வான்வெளியில் இருக்கின்ற எந்த கோளாறு இருந்தாலும் சரிதான், அனைத்திலும் எல்லையில் பொருள்களில் எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் புள்ளி கிடந்து அதுவாகவே அது இருந்து புலப்படுகின்ற வரம்பையில் அறிவன் இறை. மற்றபடி இப்போ இங்கே வந்து நம்பூர் சாமி மாரிலாம் இல்லை, கை கால் வச்சுக்கின்னு கத்தி தூக்கி நிற்கிறது மாதிரிலாம் இல்லை. வரம்பையில் அறிவுங்கிறான். அந்த அந்த உணரத்துக்கே உங்களுக்கு வந்து ஒரு வரம்பற்ற அறிவு வேணும், அதனால தான் உணர முடியும் அப்படிங்கிற. வரம்பையில் அறிவன் இறை. நூற்பொருள் யாதுன்னு மணிமேலை கேட்குறான். உங்களுடைய தத்துவ நூல் இருக்கும்ல, என்னன்னு கேட்கும்போது அதுதான் சொல்கிறேன். நூற்பொருள் 5. எங்களுக்கு அடிப்படையே 5 தான். வரம்பையில் இறை அறிவன் இறை. நூற்பொருள் 5 உரம் தரும் உயிரோடு ஒரு நாள் வகையணு. உயிருங்கிறத தனியாக பிரிச்சுட்டாங்க. அது விண், அது நம்ம கண்ணுக்கு உங்கள் டெஸ்டிங்கெல்லாம் அது வராது, உங்கள் சோதனைக்கெல்லாம் அது இப்போ உட்படுத்த முடியாத ஒன்றா இருக்குது. உரம் தரும் உயிரோடு ஒரு நாள் வகையணு. நான் கூட துவக்கத்தில் இந்த ஒரு நாள் வகையணுன்னு படிக்கும் பொழுது அணுதான் இன்றைக்கி 108 115 கிட்ட கண்டுபிடிச்சிட்டாங்களே, எலிமெண்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. 4 அணுன்னாக்கா எப்படி இது நம்மளுக்கு சரியாக இல்லைன்னு பார்த்தேன். அப்புறம் திருப்பி அதை படிக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. 4 அணு சொல்லலை, 4 வகை அணு. அதாவது அணுக்கள் நம் பார்வைக்கு 4 வகையில் புலப்படுகின்றன. சாலிடு ஸ்டேஜ், லிக்விட் ஸ்டேஜ், ஹீட் ஸ்டேஜ், கேஸு. இந்த 4 வகையில் நம்மளுக்கு தெரியுது. நிலமாக தெரியுது, நீராக தெரியுது, நெருப்பாக தெரியுது, காற்றாக தெரியுது. இப்படி தான் நீங்கள் அதை உணர முடியுது. அதுக்கு மேலே ஒன்றும் உங்களால் உணர முடியாது. நீங்கள் உணரத்துக்கு இந்த 4 வகையில் அணுக்கள் புலப்படுகிறது. உரந்தரும் உயிரோடு ஒரு நாள் வகையணு அவனு உற்றும் கண்டும் உணர்ந்திட. நம்ம சிந்திச்சோ, பார்வையால் பார்த்தோ, கையால் தொட்டோ பார்க்குற மாதிரி என்ன வடிவெடுக்குதுன்னா, உற்றும் கண்டும் உணர்ந்திட பெய்வகை கூடி பிரிவதும் செய்யும். இதுதான் முக்கியம். ஒரு அணுக்கள் எப்படி, இப்போ நீர் எடுத்துக்கோ, H2O, 2 ஹைட்ரஜன் அணுங்கள், 1 ஆக்சிஜன் அணு. இந்த ஆக்சிஜன் அணுடைய அணு எண் வந்து 8. முதல் வட்டத்தில் வந்து 2 போவோம், 2வது வட்டத்தில் 6 போவோம். அந்த இன்னைக்கு அணுக்களுடைய அட்டவணை கொடுத்துறதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அணு அமைப்பு எப்படி இருக்குன்னாக்கா, அணுக்கருவை சுற்றி இருக்கிற மின்மங்கள், எலக்ட்ரான்கள் ஒரே இடத்துல இல்லை, சுழண்டு கொண்டே இருக்கிறது. அந்த சுழற்சியும் படிப்படியாக இருக்கிறது. முதல் வட்டம், 2ஆம் வட்டம், 3ஆம் வட்டம், எஸ் பிளாக்கு, பி பிளாக்கு, எஸ் செல்லு, பி செல்லு, கே செல்லு இப்படி அமையுது. அப்போ ஒவ்வொரு செல்லுக்குள்ளாலையும் எவ்வளோ இருக்குங்கிறான்னாக்கா 2 × n²ங்கிறான். அந்த எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் வட்டம். இப்போ முதல் வட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1. அப்போது 1 × 1² 1 × 1 1. 2ஆல் பெருகினீங்கன்னா 2. அப்போ முதல் வட்டத்தில் 2 எலக்ட்ரான் இருக்கும். 2வது வட்டம் போனீங்கன்னா 2வது வட்டம் n 2 போட்டிங்கன்னா 2 × 2 4, 2 8 எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறான். இப்போ அந்த அடிப்படையில் நம்மளுக்கு ஹைட்ரஜனில் இருக்கிறது 1 எலக்ட்ரான், ஆக்சிஜனில் இருக்கிற முதல் வட்டத்தில் 2 எலக்ட்ரான் போனால் 2வது வட்டத்தில் 6 எலக்ட்ரான் உட்காந்துருக்கு. இப்போ இந்த இறுதி எல்லையில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள், மின்மன்கள் தான்
வேலன்சி எலக்ட்ரான் என்போம். வினைபடு மின்மங்கள். அந்த வினைபடு மின்மங்களின் ஆற்றலால் தான் உலக இயக்கமும், அனைத்து இயக்கமே அது உள்ளதான் அடங்கியிருக்கு. அங்கே மட்டும் இயக்கம் இல்லைன்னா எதுவும் இல்லை, எதுவுமே இங்கே கிடையாது. அப்போ இந்த ஆக்சிஜன் அணுவுக்கு 2 எலக்ட்ரான் மின்மம் குறையும் பொழுது தன்னை நிறைவு செய்து கொள்வதற்கு வேறு அணுக்களிலிருந்து, மாறுபட்ட வேறு அணுக்களிலிருந்து வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய மின்மத்தை உள்வாங்குகிறது. அப்படி உள்வாங்கும்போது ஹைட்ரஜன் அணுவில் உள்ள வெளிவட்டத்தில் இருந்த 2 மின்மங்களை உள்வாங்குகிறது. அப்போ 2 ஹைட்ரஜன் அணுவும் 1 ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்து நீரின் மூலக்கூறாக மாறுகிறது, H2O அப்படிங்கிறோம். இப்படி அதை தான் அவர் சொல்கிறாரு, உரந்தரும் எல்லையில் பொருள்களில் எங்கும் எப்பொழுதும் புள்ளி கிடந்து புலப்படுகின்ற வரம்பையில் அறிவன் இறை நூற்பொருள் 5 உரம் தரும் உயிரோடு ஒரு நாள் வகையணு அவ்வணு உற்றும் கண்டும் உணர்ந்திட பெய்வகை கூடி பிரிவதும் செய்யும். இதுக்கு தான் அந்த விளக்கம் கொடுத்தது. அது எந்த முறையில் கூடணுமோ அந்த முறையில் அது கூடியே இருக்காது. அதே நீரை நீங்கள் திருப்பி பிரிச்சிட்டிங்கன்னா ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் கொண்டாந்துடலாம். பெய்வகை கூடி பிரிவதும் செய்யும். இப்படி அணுக்கள் தன் வேலையை செய்யுது அப்படிங்கிறார். இப்படி எதுதான் மாறுது? பெய்வகை கூடி பிரிவதும் செய்யும். அதோடு மட்டும் இல்லை, நிலம், நீர், தீ, காற்று என 4 வகையின. இப்போ இந்த 4 வகையில் தான் இருக்குது. இந்த 4 வகை மட்டும் நினைக்காதீங்க. இந்த அணு இந்த நிலத்தில் இருந்துட்டு மலை, மரம், உடம்பென திகழ்வதும் செய்யும். இந்த நிலத்திலிருந்து இந்த நீர், இந்த 5 பூதங்களின் சேர்க்கையால் மலையிலிருந்து மரம் உருவாகுது. மலை, மரம், உடம்புனாக்க உயிர் செல்கள், தாவர உயிர் செல்கள், விலங்கின உயிர் செல்கள் தோன்றி வளரும். மலை, மரம், உடம்பென திரள்வதும் செய்யும். திரள்வதோடு மட்டும் அல்ல, வெவ்வேறாகி விரிவதும் செய்யும். இப்போ தாவரத்தினுடைய உயிர் செல் ஒரு இடத்துல காளான்கள் அதான் தோன்றுது, பாசிகள்னு சொல்லுவோம். அதுதான் துவக்கம். அந்த பாசிகளில் துவங்கி தாவர எண்ணிக்கை இன்றைக்கி எத்தனை கோடி இருக்குது. அமீபியா பாரமேசியத்தில் தோன்றின விலங்கின உயிர்ச்செல், விலங்கினத்தில் எத்தனை கோடி இருக்குது. இதுதான் இங்கே விளக்கிறாரு. மலைமரம் உடம்பென திரள்வதும் செய்யும், வெவ்வேறாகி விரிவதும் செய்யும். இதெல்லாம் பற்றி ஆய்வு பண்ணி நீ உணர்ந்தினியா அவ்வகை அறிவது உயிரெனப்படுமேங்கிறார். இந்த பெரும் விரிவு இருக்க, இந்த விரிவுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது உயிர். இந்த விரிவு எப்படி உருவாகுதுங்கிற உள்நுட்பத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா உயிரினுடைய இயக்கம் என்ன என்பதை நீங்களால் அறிய முடியும் அப்படிங்கிறாங்க. அவ்வகை அறிவது உயிரெனப்படுமே. அப்போ இந்த 4 வகை பூதங்களுக்கும் பால் என்ன, குணம் என்னங்கும்போது, வற்பம் ஆகி உறும் நிலம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். சொற்படு சீதத்தொடு சுவை உடைத்தாய் இழிங்கென நிலம் சேர்ந்து ஆழ்வது நீர். நீர் என்பது அலைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். இப்போ நீர்நிலையில் நீர் இருக்குன்னா அலைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். இப்போ நீர் சாலிடாகவும் இருக்குது, கேஸாகவும் இருக்குது. நீரினுடைய வெப்பத்தை குறைக்கும் போது அது ஐஸாக மாறுது, நீரினுடைய வெப்பத்தை கூட்டும் பொழுது அது ஆவியாக மாறுது. இங்கே சொல்கிற நீர்த்தன்மைங்கிறது அலைத்தன்மை. ஒரு நீர்நிலையில் நீர் இருக்குன்னா மேலே அலை வரும், அந்த தன்மையில் அந்த வெப்பநிலையில் உள்ளதை தான் அவர் சொல்கிறார். அங்கே தான் உயிர் தோற்றம் அதிகமாக இருக்குன்னு. அப்போ சொற்படு சீதத்தொடு சுவை உடைத்தாய், அதற்கு சுவை இருக்கும், ஊடுருவும் தன்மை இருக்கும் நீருக்கு. இந்த தன்மை உடையது நீர். சொற்படு சீதத்தொடு சுவை உடைத்தாய் இழிங்கென நிலம் சேர்ந்து ஆழ்வது நீர். தீ தெருதலும் மேல் சேர் இயல்பும் உடைத்து சுடும். தீயை சுட்டா சுடும், அது மேல் நோக்கி எழும். தீ தெருதலும் மேல் சேர் இயல்பும் உடைத்து ஆம். காற்று விலகி அசிதல் கடன், காற்று குறுக்க நடிக்கும் போகும். இவை வேற்று இயல்பு எய்தும் விபரீதத்தால்
ஆனால் இந்த 5 பூதங்களும் சேர்ந்து தான் வேறு வேறு பொருட்களெல்லாம் உருவாக்குது. அது வேற்று இயல்பு எய்தும் விபரீதத்தால் ஆதி இல்லா பரமா அணுக்கள் தீதுற்று யாவதும் சிதைவதும் செய்யா. இங்கே வரியில் ஒவ்வொரு சொல்லியும் ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அங்கே அணுன்னு சொன்னான், இங்கே பரமாணுன்னு சொல்கிறான். அப்போ இவன் இப்போ சொல்கிற தேரி இல்லை, அந்த அணுக்கு இல்லை. ஆதி இல்லா பரமா அணுக்கள் தீதுற்று யாவதும் சிதைவதும் செய்யா. புதிதாய் பிறந்து ஒன்றில் புகுதா. புதுசாக ஒரு அணு தோன்றாது, அந்த அணு இன்னொரு அணுவிலையும் போய் புகாது, இணையும், உள்நுழையாது, கலக்காது, புகுதா. முது நீர் அணு நில அணுவாய் தெரியா. நீரணு ஹைட்ரஜன் அணு நீரணுனாக்கா அது நில அணுவா, ஒரு கார்பனாவோ மற்ற கால்சியமாவோ அது மாறாது. நீரணு நில அணுவாய் தெரியா. புதிதாய் பிறந்து ஒன்றில் புகுதா. முது நீரணு நிலணுவாய் தெரியா. ஒன்று இரண்டாகி பிளப்பதும் செய்யா. அணு ஒரு அணு ரெண்டாக பிளக்காது. அன்றியும் அவள் போல் பறப்பதும் செய்யா. ஒரு அணு எடுத்து வச்சுக்கின்னு இப்போ நம்ம கம்மாளர் பட்டறையில் இரும்பு அடிக்கிற மாதிரி அடித்து தட்டையாக நசுக்கணும் அப்படிலாம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது அன்றியும் அவள் போல் பறப்பதும் செய்யா. உலாவும் தாழும், காற்று மாதிரி குறுக்க நடுக்க போகும். உலாவும் தாழும், உயர்வதும் செய்யும். உலாவது காற்று, தாழறது நீர், உயர்றது நெருப்பு. உலாவும் தாழும், உயர்வதும் செய்யும். குலா மலை பிறவா கூடும். இந்த அணுக்கள் தான் மலைகள் போன்றவைகளும் இந்த அணுக்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. குலா மலை பிறவா கூடும். மன்னிய வைரமாய் செறிந்து வற்பமும் ஆம். ஒரு தாவரத்துக்குள்ளால் இந்த அணு என்ன வேலை செய்து பாருங்கள். கத்தியால் வெட்டினா கத்தி தெரிச்சு போகக்கூடிய அளவுக்கு வைரமுள்ள மரமாக இருக்கிறது இதுதான். மன்னிய வைரமாய் செறிந்து வற்பமும் ஆம். வேயாய் துளைபடு பொருளாய் முளைக்கும். மூங்கில் போன்று ஓட்ட உள்ள பொருளாக பஞ்சு போல் இருக்கிறது இந்த அணு தான். இதுதான் ரெண்டு, இப்படியே இருக்குது இப்படி இருக்குது. வேயாய் துளைபடு பொருளாய் முளைக்கும். தேயா மதிபோல் செடுநில வரைப்பு ஆம். ஒரு நிறைந்த அணு, அதாவது தன்னிறைவு பெற்ற அணு. தன்னிறைவு பெற்ற அணு தான் இன்றைக்கி தனிமங்களின் அணுக்களாக நம்ம பார்க்குறோம். எலிமெண்ட்ஸினுடைய ஆட்டமாக பார்க்குறது தன்னிறைவு பெற்ற அணு தான். தன்னிறைவு பெற அணு வந்து இயக்க நிலையில் இருக்கும், ரேடியேஷனில் இருக்கும். நிறைந்த இவ்வணுக்கள் பூதமாய் நிகழின். இந்த அணுக்கள் தான் பூதங்களாக மாறுது. இப்போ நீருன்ற பூதமாக எது மாறுது? ஹைட்ரஜன் அணுவும் ஆக்சிஜன் அணுவும் மாறுதுன்னோம். அப்போ நிறைந்த இவ்வணுக்கள் பூதமாய் நிகழின் குறைந்தும் ஒத்தும் கூடா வரிசையில் ஒன்று முக்கால் அரைக்கால் ஆயிரும் துன்றுமிக் அதனால் பெயர் சொல்லப்படுமே. இதுதான் எனக்கு அந்த அந்த மணிமேகலையுடைய வரியில் மிக வியப்பான வரியாக இருந்தது. எனக்கு நிறைந்த அணுக்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து மாலிகுலாக மாறுது, மூலக்கூறாக மாறுது, நீரின் மூலக்கூறாக மாறுது. சரி, அது எப்படி மாறுதுங்கிறத சொல்கிறான். ஒன்று முக்கால் அரைக்கால் ஆயிரும் அப்படிங்கிறான். இப்போ ஒன்றை நீங்கள் 4 கீழே 4ன்னு போடலாம், அடித்தா 1 தான் வரும். முக்கால் 3 கீழே 4, அரைய 1 கீழே 2 வந்து 2 கீழே 4ன்னு போடலாம். கால் 1 கீழே 4. கீழே வகுப்படு பொருள் வந்து 4 இருக்கிறதால, பொது எண்ணெய் இருக்கிறதால 4 நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா மேலே 4 3 2 1. இப்போ 4:3:2:1ங்கிற ரேஷியோ வருது. இந்த ரேஷியோவில் தானே அணுக்களை சேருங்கிறான். அப்போ நீரின் மூலக்கூறு T:1. இது எந்த காலம்? மணிமேகலை எதிர்ந்து 150. என் அணு குவாண்டம் தியரி வந்தது இப்போ 1875 இந்த காலகட்டத்தில், 900 காலகட்டத்தில் தான் விரிவடையுது. ஆனால் இந்த மணிமேகலை எழுதுனருக்கு முன்னாடியும் இருந்தது 4000 5000 ஆண்டு காலம். அப்போ இன்னைக்கு அணுகுண்டினுடைய விரிவாக்க தேரி என்ன இருக்குது? இந்த தேரியை என்னைக்கு சொல்லியிருக்காங்க தமிழா? ஏன் நம்மளால் அணுகுண்டு செய்ய முடியல? வேற அணு செஞ்சுருக்கான். அப்போ நம்ம எங்கே விட்டோம்? இந்த கோட்பாடுகளிலிருந்து, இந்த படிப்பிலிருந்து எங்கே போனோங்கிற கேள்வி வருது. அதுதான் சொல்கிறாரு, ஒன்று முக்கால் அரைக்கால் ஆயிரும். அடுத்த வரி துன்றுமிக் அதனால் பெயர் சொல்லப்படுமே. இந்த மாலிக்குள் வருத, இந்த மாலிக்குள் பல சேர்ந்ததாக எலிமெண்ட் ஆகுது, தனிமமாகுது, மூலக்கூறுகள். அந்த மூலக்கூறில் எந்த அணு கூடுதலாக இருக்கோ
அந்த பொருள் அந்த அணு பெயரில் வழங்குங்கிறான். இப்போ நீரின் மூலக்கூறில் 2 அணு நீர்மானு இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, 1 அணு ஆக்சிஜன் இருக்குது. நீர்மானு கூடுதலாக இருக்கிறதால அந்த மாலிகுல் மூலக்கூறை நம்ம நீருன்னு சொல்கிறோம். அப்போ துன்றுமிக் அதனால் பெயர் சொல்லப்படுமே, கூடுதலாக இருக்கிற பேரில் தாண்டா அது வழங்குங்கிறான். துன்றுமிக் பெயர் சொல்லப்படுமே, இக்குணத்து அடைந்தால் அல்லது. அப்போ அணுக்கள் பாட்டும் அணுக்களாகவே இருந்தால் இங்கே ஒன்றுமே நடக்காது. அணுக்கள் இப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தனக்கு மாறுபட்ட மூலக்கூறுகளை வெவ்வேறு மூலக்கூறுகளை உருவாக்கினாதான்டா இயக்கம் இருக்குங்கும்போது தான் இக்குணத்து அடைந்தால் அல்லது நிலனாய் சிக்கென்பதும் கட்டிப்பொருளும், நீராய் இழிதலும் நீர்மப்பொருளும், தீயாய் சுடலும் தீயும், காற்றாய் அசைதலும் ஆய தொழிலை அடைஞ்சிட மாட்டா. இது எதுவுமே இந்த உலகத்தில் இருக்காது, இதெல்லாம் நடக்காது. இந்த அணுக்கள் இப்படி இல்லைன்னா ஆயை தொழிலை அடைந்திட மாட்டா. ஓரணு தெய்வக்கண்ணூர் உணர்குவர். சரி, இந்த அணுவை பார்க்க முடியுமா? பார்த்துருக்கான். அப்போ யார் பார்க்க முடியும்? அதற்கான பயிற்சி எடுத்தவன் தான் பார்க்க முடியும். அந்த பயிற்சி எடுத்தவங்க தான் ஆசிவக பெரும்பள்ளியில் நீர்வண்ண நிலை வரைக்கும் போனவங்க. இப்போ அவங்கள தான் தெய்வக்கண்ணூர் அப்படிங்கிறான். ஓர் அணு தெய்வக்கண்ணூர் உணர்குவர். அதற்கு எடுத்துக்காட்டு சொல்கிறான். மாலை பொழுதில் ஒரு மயிர் அறியார். இருட்டுற நேரத்தில் நம்ம கையில் ஒரு முடியை எடுத்து வச்சிக்கணும். உங்களை பார்த்து என் கையில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு தான் உங்களால் சொல்ல முடியும். அதே நேரத்தில் ஒரு கத்த முடியை எடுத்து வச்சுன்னு நான் கேட்டேன்னா நீங்கள் சொல்லிவிடுவீங்க. மாலை பொழுதில் ஒரு மயிர் அறியார் சால திரள் மயிர் தோற்றுதல் சாலும். நிறைய முடியை உங்களால் பார்க்க முடியும். அப்படி தான் அணுக்களின் திரட்சியான பொருட்களை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் தனித்த ஒரு அணுவை பார்க்க முடியாது. அந்த தனித்த ஒரு அணுவை பார்க்க வேண்டுமென்றால் அந்த தெய்வக்கண்ணூருங்கிறாரு அந்த நிலைக்கு வர்றார். மாலை பொழுதில் ஒரு மயிர் அறியார் சால திரள் மயிர் தோற்றுதல் சாலம். அப்போ அந்த தெய்வக்கண்ணு நிலை கருமம் பிறப்பும் கருநீல பிறப்பும் பசும் பிறப்பும் செம்பிறப்பும் பொன் பிறப்பு வெண் பிறப்பும் என்று 6 பிறப்பிலும் மேவி அன்புரு வரிசையின் பார்ப்பட்டு பயின்றோர் கழிவெண் பிறப்பில் கலந்து வீடு அணைவர். அழியல் வேண்டார் அது உரர் பாலர் இது செம்போக்கின் இயல்பு. இப்போ என்ன அந்த கருப்பு கருநீலம் பச்சை சிகப்பு மஞ்சள் வெள்ளை அப்புறம் நீரற்ற வண்ணமற்ற நிலை என்கிறாங்கன்னா இது ஒன்றும் இல்லை. இதை வண்ண கோட்பாடுன்னு வேற சொல்லுவாங்க. முதல்ல உலகத்தில் பள்ளி அமைச்சதே ஆசிவகர்கள் தாங்க. அந்த பள்ளியை 6 பள்ளியாக வச்சுருந்தாங்க. அந்த ஆசிவகர் வச்ச 6 பள்ளியை தான் இன்றைக்கி நம்ம வச்சுக்கின்னு இருக்கோம். 18 ஆண்டு கல்வி சொல்லி கொடுத்தாங்க. அதே 18 ஆண்டு கல்வி தான் இன்றைக்கி நம்மளும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கி என்ன துவக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, இளங்கலை, முதுகலை 6 படிநிலையில் பள்ளியை வச்சுருக்கீங்க. ஆண்டு 12ஆம் வகுப்பு வரைக்கும் 12 ஆண்டு, இளங்கலை 3 ஆண்டு 15, முதுகலை 2 அல்லது 3 18 ஆண்டு. அப்படியே ஆசிவக பள்ளி தான். இப்போ அங்கே எப்படின்னா 6 பிரிவிலையும் ஒவ்வொரு பிரிவில் 3 ஆண்டு நீங்கள் படிக்கணும். அப்போ 6 18 ஆண்டு. இப்போ நீங்கள் துவக்கப்பள்ளி பையனுக்கு கருப்பு உடை சீருடை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கடுத்து இடைநிலை பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு நீல உடை கொடுக்குறீங்க. உயர்நிலை பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு பச்சை உடை கொடுக்குறீங்க. இப்போ இந்த உடையை பார்த்த உடனே உங்களுக்கு புரியும். இப்போ பச்சை உடையா இவன் உயர்நிலை பள்ளி படிக்கிறான், சிவப்பு உடையா அவன் மேல்நிலை பள்ளி படிக்கிறான். இப்போ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நம்ம எப்படி யூனிஃபார்ம் கொடுக்குறோமோ அதுதான் அன்றைக்கி அவங்க கொடுத்தது. அப்போ இந்த 6 பள்ளிக்கும் 6 வண்ணங்கள் கொடுத்தாங்க. இப்போ இந்த 6 வண்ணத்திலேயே 6 18 ஆண்டு அவன் படிப்பை முடிச்சுடுறான். இந்த வரிசையை தான் பண்புரு வரிசையின் பார்ப்பட்டு பயின்றோர். இப்போ முதுகலை படித்தாச்சு, மாஸ்டர் டிகிரி படித்தாச்சு. அதுக்கும் பிறகு என்ன, இப்போ நம்ம சிறப்பு பட்டம் படிக்கிறோம், பிஹெச்டி படிக்கிறோம். இப்படி வேறு ஆய்வுகளுக்கு நம்ம போகிறோம். அந்த முதுகலை படித்த பிறகு இப்படி ஒரு படிப்பு இருக்குது அதுக்கு மேலே. அதுதான் 7வது வண்ணம். அது வண்ணமற்ற நிலை அப்படிங்கிறாங்க. வண்ணமற்ற நிலைங்கிறதால தான் நீர் வண்ணம் அப்படிங்கிறாங்க. 6 படிநிலையும் பண்புரு வரிசையின் பார்ப்பட்டு பயின்றோர்
கழிவெண் பிறப்பில் கலந்து வீடு அணையுவர். அதுதான் அந்த கழிவெண் பிறப்புங்கிறது 7வது நிலை. அந்த 7வது நிலை வந்தவங்களால் தான் வீடு அடைய முடியும். சாகா வரத்த நிலையை அவங்களால பெற முடியும். ஏன்னா அவங்களால மட்டும்தான் உடம்பில் இருக்கிற உயிர்காந்த ஆற்றல்களை ஒரு புள்ளியில் குவித்து உடலை விட்டு வெளியே கொண்டு போக முடியும். உடலும் உயிரோடு தான் இருக்கும். பாழிகளில் உடல் உயிரோடவே இருக்கும். உடல் உயிரோடு இருக்கும்போதே உயிர்காந்த ஆற்றலை உடலுக்கு வெளியே கொண்டு வந்து அவ்வாறு போனவர்கள் ஒளியின் வேகத்தை விட பன்மடங்கு வேகமாக பயணித்து தான் விண் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அவ்வாறு உருவாக்கப்பட்டதான் தமிழனுடைய வானியல் ஆய்வு என்பது. இன்றைக்கி குறிப்பின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் இன்னும் அன்றைக்கி போய் ஆய்வு பண்ணவங்க 9 கோள்களை சொன்னாங்க. இன்றைக்கி 9 கோள் நவகிரகம் கோயிலில் வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்த சுற்றுவட்ட பாதையில் போகிறது. ஒன்றின் சுற்றுவட்ட பாதையில் மற்றொன்று குறுக்கிடாது என்பதை குறிப்பதற்காகவே ஒன்றை ஒன்று சந்திக்காது என்று அந்த 9 சிலைகளையும் ஒன்றன் முகம் ஒன்று பார்க்காத அளவுக்கு திருப்பி வச்சுருப்பாங்க. நவகிரகம் கோயிலில் பார்த்தீங்கன்னா என்னடான்னா இது ஒன்று சந்திக்காதும்மா. இது ஒன்று இங்கே பார்க்குறதில்ல. அங்கே ஆர்பிட்டில் ரவுண்ட் அடிக்கும் போது ஒன்றுடைய வட்டத்து ஆர்பிட்டுக்குள்ளால் இன்னொன்று கிராஸ் பண்ணாது. உள்ள நோஞ்சினாக்கா உடஞ்சி போடும். அதனால தான் இந்த 9 கோளும் தனித்தனி வட்டத்தில் இயங்குதுங்கிறத சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு புரியறதுக்கு செங்கல்ல தூக்கி அப்படி நிறுத்தி வச்சான். அப்படி வேறு அவனுக்கு புரிய வைக்க அன்றைக்கி சித்தர்களால் முடியலை.